சனி வக்ர பயிற்சி பலாபலன்கள் அப்படின்னாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறிய அச்சம் இருக்கும். சனி பகவான் நமக்கு என்னதான் பண்ண போறாரோ அப்படின்னு. அந்த வகையில நம்ம ஒவ்வொரு ராசியா பார்த்துட்டு இருக்கோம். நல்லதும் இருக்கு, ஒரு சில பாதகங்களும் இருக்கு. இந்த தனுசு ராசிக்கு எப்படி மேம் இருக்கு? இப்போ இந்த குரு கிட்ட அடங்கின பிள்ளையாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தனுசுல இருந்து 2ஆம் பாவத்துக்கு, தனுசுக்கு வருமானத்தை கொடுக்கணும்னா அதுக்கு சனியோடைய அனுகிரகம் வேணும். அவங்களுடைய கம்யூனிகேஷன் வெற்றி அடையணும், அவங்களுடைய போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கணும், அவங்களுடைய முயற்சி வெற்றி பெறணும்னா அதுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம் தேவை. அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றது ஒண்ணு. அர்த்தாஷ்டம சனின்னா அது 7.5 சனியில பாதி பலன்களை கொடுக்கும். அதாவது அஷ்டம சனியில 7.5 சனியில பாதி அஷ்டம சனி, அஷ்டம சனியில பாதி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்றது உண்டு. அப்ப இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது இந்த தனுசுக்கு வேலை செய்யுமானா வேலை செய்யாது. ஏன்னா இப்ப நாள்லயே உட்காந்துருக்கு, உங்க வீட்லயே சனி பகவான் இருக்காரு. இப்ப இதுவரையும் இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு நம்மளை சுத்தி இவங்களுக்கு நல்லா இருக்கும், பட் இவங்க அந்த சூழல், அந்த வீட்டு சூழல்ங்கிறது இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்காது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, ஜோதிடத்துறையில் வல்லுனர் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். அனைவருக்கும் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜோதிட ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஆசானா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபரை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். உங்களுக்கும் ஜோதிடம் கத்துக்கணும், எனக்கு ஜாதகம் பார்க்கணும், வெளியில பார்க்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு மட்டுமாவது என் குடும்பத்திற்கு மட்டுமாவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்களோட கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப அழகா ஏஎல்பி ஜோதிடத்தை பத்தி உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப அருமையா உங்களுக்கு ஜாதகம் பார்க்க கத்துக் கொடுத்துருவாங்க. ஸோ ஜாதகம் பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க மேடமை தொடர்பு கொள்ளலாம். மேடம் யாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வேற யாருமே இல்லைங்க, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். மேடமை சந்திச்சு இன்னைக்கான பயிற்சி பலாபலன்கள் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப சிறப்பு உங்களை சந்திச்சதுல. ஆன்மீக பரிகாரத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப அழகா வாழ்வியல் பரிகாரங்களும் சரி, இல்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மூலமா நிறைய பேருக்கு நீங்க ஜாதகம் பார்க்க கூட கத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கத்துக்கிறதால என்ன மேம் பலன்? ஒரு சின்ன 2 லைன்ல சொல்லுங்களேன். கண்டிப்பா. இப்போ நமக்கு ஒரு தேவை அப்படின்னா ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறோம், அவர் நம்மளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுக்காக நீங்கள் ஆகான் இருக்கீங்க, ஓகோன் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய யோக பலன்கள் வரும்னு சொல்லலாம். இன்னொரு சில ஜோதிடர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த தோஷம் இருக்குது இதை கழிக்கணும், இந்த தோஷம் இருக்குது இதை கழிக்கணும், இதுக்கு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு நம்மளை டைவர்ட் பண்ணியும் விடலாம். இது எது உண்மை அப்படின்னு தெரியாம நிறைய பணத்தை தொலைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல தோத்து போயிட்டு நம்ம கிட்ட ஜாதகம் படிச்சு இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான அஸ்ட்ராலஜரா இருக்கக்கூடிய நிறைய பேரை அவங்களுக்கு நான் கை காட்ட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காங்க. நம்மகிட்ட வரும்போது கட்டணம் செலுத்துவதற்கு கூட பணம் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணிட்டு படிச்சுட்டு இன்னைக்கு அவங்க ஒரு ஜாதகத்திற்கு 25,000 வரையும் வாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியா வளர்ந்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. நமக்கு நம்ம அடுத்தவங்களை சார்ந்து இருக்காமல் நமக்கு நாமே தெரிந்து கொள்ளக்கூடிய பெரிய பலன்கள் எல்லாமே நீங்க ஒரு ஜோதிடத்தை பாத்துக்கலாம். பட் அவர் கரெக்டா தான் சொல்றாராங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்ததுன்னா நம்ம பயப்படாம இருக்கலாம். அப்படிங்கறதா இதுல நம்ம கத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன். சூப்பர் மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக சனி வக்ர பயிற்சி பத்தி சொல்லுங்க மேம். ஒவ்வொரு ராசிக்குமான சனி வக்ர பயிற்சி பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். சனி வக்ரம் அப்படின்னா என்ன, எந்த டேட்ல அது நடக்குது? கண்டிப்பா ஒவ்வொரு கிரகத்திற்குமே வக்ரம் அப்படின்னு இருக்கும். அதுல சூரிய சந்திரனுக்கு மட்டும் வக்ரம் அப்படிங்கிறது கிடையாது. மற்ற எல்லா கிரகங்களும் வக்ரம் ஆகக்கூடிய கிரகங்கள் தான். இந்த வக்ரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கிரகம் தன் அச்சில் நிற்கும் போது, இப்ப நம்ம ஓடுற பஸ்ல இறங்கினோம்னா எப்படி ஆகும்? கொஞ்சம் தூரம் அந்த அதே மாதிரிதான் நம்ம ஒரு தன் அச்சில் ஒரு கிரகம் சுத்திக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஸ்தம்பனம் ஆயிடும். அந்த ஸ்தம்பனம் ஆகும்போது பாக்குறவங்களுக்கு அது பின்னாடி நகர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கும்.
அதுக்கு பேர் தான் நம்ம வக்ரம்னு சொல்றோம். ஆனா உண்மையிலே கிரகம் வந்து பின்னாடி நகர்றதெல்லாம் கிடையாது. அந்த டக்குன்னு நிற்கும் போது அது சில நிமிஷம் அது பின்னாடி போற மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்கும். இப்போ பஸ் நின்றுட்டு இருக்கோம், சில பஸ் மூவ் ஆகும்போது நமக்கே நம்ம பஸ் பின்னாடி சிக்னல் எல்லாம் நிற்கும் போது கூட மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த வக்ரம். அதுக்கு பேரு ஸ்தம்பனம்னு சொல்றது. சனியுடைய ஸ்தம்பனம் அப்படிங்கிறது பொதுவா நம்ம இந்த சனி பகவான், நான் ஜோதிடம் படிக்கிறப்போ எனக்கு எங்க மாமனார் தான் குரு, தாய் மாமாவும் கூட. அப்ப இந்த சனி பகவான் ஒருத்தர் வாழ்க்கையில என்னென்னலாம் கஷ்டங்களை கொடுப்பாருன்னு ஒரு பாடலாவே, புலிப்பாணி பாடல் மாதிரி ஒரு பாடலாவே அவரே ஓனா எழுதினது. அந்த பாடலை வந்து சொல்லிடுவாங்க. அந்த பாட்டை சொன்னோம்னா போதும், சனி பகவான் என்ன கஷ்டங்களை கொடுப்பாருன்னு அதுல வந்துடும். பாரப்பா ஏழரை சனி அஷ்டம சனியின் பலன் அதனை சொல்ல கேளு, பல தொழிலும் கெட்டுவிடும் பணத்துக்கோ திண்டாட்டம், பாடுபட்டு சேர்த்த பணம் பல வழியில் விரயமாகி பஞ்சனையில் துயின்ற மகன் பாய் தேடி அலைவானப்பா, பால் சோறு உண்ட மகன் பழைய கூழ் தேடிடுவான், கைத்தொழிலும் கட்டுவிடும் கடன்காரர் மொய்த்து நிற்பார், கயவன் என்ற பெயரும் வரும், கட்டியவள் கலகம் செய்வாள், கடிமனையில் போர்க்களமாம், கஷ்டமோ கஷ்டமப்பா கால்நடையாய் அலைவான் மைந்தன், பெற்றோரும் பகையாவார் பிள்ளைகளும் சொற்கேளார், உற்ற நண்பர் பகையாவார் உறவுக்காரர் பகையாவார், ஊனுறக்கம் கெட்டுவிடும் உடல் நோயோ வதவதைக்கும், சீறி வரும் சென்னாக கண்டம் சிறை பயமும் உண்டாகும் பார், வீட்டினிலே உயிர் சேதம் விசனத்துக்கோ பஞ்சமில்லை, வித்தைகளும் பழிக்காது விவேகியும் மூடனாவான், விதைத்த விதை முளைக்காது விளைந்த பயிர் தேராது, வியாபாரம் நட்டமாகி வேற்றூருக்கு ஓட்டிவிடும், அங்கேயும் பாரப்பா அவதூறு வந்து சேரும், அஷ்டலட்சுமியும் மறைந்திடுவாள் அஷ்ட கண்டங்களும் தோன்றும் அப்பா, அனல்பட்ட புழு போல அலறிடுவார் ஜாதகர். இதுதான் ஏழரை சனிக்கான பாட்டு. அப்ப இந்த ஒரு பாடல்லையே அந்த ஏழரை சனின்றது ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது அப்படி தத்ரூபமா இருக்கு. மொத்தமா இது அதனுடைய இதுக்குள்ள அடங்கிடும். இத பாட்டை சொன்னாவே போதும், எல்லாருக்கும் கண்ணுல தண்ணி வந்துடும். இதுக்கு மேல பலனே அவங்க கேட்க வேண்டாம், எல்லாமே இதுக்குள்ளே வந்து. அதான் இந்த பாடலை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம என்னெல்லாம் அனுபவிக்க போறோம் அவரவர்களுடைய செயல்களை பொறுத்து. கண்டிப்பா. ஏன்னா அப்படிப்பட்ட சனி பகவானை தான் நீதிமான்னு சொல்றோம். இவர் வந்து நமக்கு விருப்பப்பட்ட கஷ்டத்தை கொடுக்கணும்னு கொடுக்கறது இல்ல, நம்ம செய்த செயல் வினைகள் எங்கெங்கெல்லாம் அதுக்கு தான் என்ன விதைய ஊனி இருக்கோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ண போறோம். நம்ம நல்ல பழங்களை விதைச்சிருந்தோம்னா நல்ல பழமா நமக்கு கிடைக்கும். அப்ப இல்ல வெறும் முள்ளு செடியை தான் நம்ம தூவி இருக்கோம்னா முள்ளுதான் நம்மளை குத்தும். அதனால இந்த சனி பகவான், அதனாலதான் கர்மகாரகன் நீதிகாரகன்னு சொல்றது. இந்த சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு நிறையவே நல்ல பலன்கள் வரும். இல்ல அவர் ஆகாத இடத்துல இருக்காருன்னா நிறைய துன்பங்கள் தான் வரும். இப்ப துன்பப்படுறவங்களுக்கு எல்லாம் இந்த வக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப கிஃப்ட். ஆனா நல்லது நடக்கிறவங்களுக்கு இந்த வக்ரம் அப்படிங்கிறது அது கொஞ்சம் கஷ்டகாலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால யாருக்கெல்லாம் நல்லா இல்லை, யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நிச்சயமா ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம பார்த்துடலாமா. சனி வக்ர பயிற்சி பலாபலன்கள் அப்படின்னாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறிய அச்சம் இருக்கும், சனி பகவான் நமக்கு என்னதான் பண்ண போறாரோ அப்படின்னு. அந்த வகையில நம்ம ஒவ்வொரு ராசியா பார்த்துட்டு இருக்கோம். நல்லதும் இருக்கு, ஒரு சில பாதகங்களும் இருக்கு. இந்த தனுசு ராசிக்கு எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா தனுசு ராசியை பொறுத்தளவுல சனி பகவான் முழு சுபராக இங்க வேலை செய்யக்கூடியவர் தான். இப்போ இந்த குரு கிட்ட அடங்கின பிள்ளையாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தனுசுல இருந்து 2ஆம் பாவத்துக்கு, தனுசுக்கு வருமானத்தை கொடுக்கணும்னா அதுக்கு சனியோடைய அனுகிரகம் வேணும். அவங்களுடைய கம்யூனிகேஷன் வெற்றி அடையணும், அவங்களுடைய போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கணும், அவங்களுடைய முயற்சி வந்து வெற்றி பெறணும்னா அதுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம் தேவை. இந்த 2, 3 நல்ல படிப்புக்கும் அவர் தான் அதிபதி. இப்ப இந்த நேரத்துல படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க, நல்லா படிக்கணும்னா சனி பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் படிக்க முடியும். அதனால அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த பொறுப்பை வந்து இவர் எங்க இருந்து இப்ப செயல்படுத்துறாருன்னா 4ஆம் இடத்துல இருந்து செயல்படுத்துறாரு. அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றது ஒண்ணு. அர்த்தாஷ்டம சனி அது வந்து 7.5 சனியில பாதி பலன்களை கொடுக்கும். அதாவது அஷ்டம சனியில 7.5 சனியில பாதி அஷ்டம சனி, அஷ்டம சனியில பாதி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்றது உண்டு. அப்ப இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது இந்த தனுசுக்கு வேலை செய்யுமான வேலை செய்யாது, நல்லது பண்ணும். இயல்பாவே இந்த சனி பயிற்சி அர்த்தாஷ்டம சனி எல்லாரும் கெடுதல் அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தாலும் நாங்க எப்படி சொல்லுவோம்னா அவர் நல்ல பொறுப்புகளை கொடுக்கக்கூடியவர், அதனால அவர் நல்லது பண்ணுவாரு. இந்த நேரம் அர்த்தாஷ்டம சனியில இந்த தனுசுக்கு வீடு சொந்தமா அமையும், சொந்த வீடு அமையும். ஆனா இந்த வக்ர காலகட்டங்கள்ல வீடு பாக்குற வேலையை விட்டுடுங்க. வாடகை வீடு கூட இந்த நேரத்துல மாத்தாதீங்க, அது உங்களுக்கு நல்லதாக இருக்காது, பிரச்சனைக்குரியதாக அமைஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், நான் வீடு மாற்ற வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். அவங்க இல்லை நாங்கள் வீடு மாற்றணும், இப்போ வந்திருக்க வீடு நல்ல வீடு, இது இப்போ இருக்கிறத விட ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மாற்றி போனாங்க. மாற்றி போன ஒரு வாரத்தில் அங்கே சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, கெஸ்ட்டு வீட்டுக்கு பார்க்க வந்திருக்காங்க. ஹவுஸ் ஓனர் சொல்லியிருக்காங்க, தண்ணி இன்னொருத்தவங்க குடியிருக்கிறாங்க, அவங்க வீட்டில் 2 பேர், இவங்க வீட்டில் 3 பேர், கெஸ்ட்டு ஒரு 4 பேர் வந்துட்டாங்க. நீங்கள் தண்ணி நிறைய செலவு பண்ணுறீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க
நீங்கள் தண்ணியை கம்மியாக செலவு பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் 2 பேர் கொஞ்சமாக தான் செலவு பண்ணுறோம், அவங்க 6 பேர் இருக்காங்க, தண்ணி நிறைய செலவு பண்ணுறாங்க, நாங்கள் கரண்ட் பில்லு ஈக்குவலாக நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அங்கேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது. இது வந்து நமக்கு தெரியாது முதல்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நெருக்கடியில் மாட்டிக்க வேண்டியது இருக்கும். அதனால இந்த நேரத்தில் இடம் விற்கிறேன்னு கூட ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் இந்த வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் விற்றீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டு கூட போகும். இப்போ இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பண்ணும்போது அது இந்த நேரத்தில் ஒரு இமேஜின் கிரியேட் ஆகும், இதுக்கு மேலே யாரும் வரமாட்டாங்க, நம்ம இப்போவே கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால அந்த தவறை பண்ண வேண்டாம். இப்போ இடம் சம்மந்தமாக, வீடு சம்மந்தமாக, சொத்து சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் நிப்பாட்டிவிங்க. இந்த நேரத்தில் அம்மாவின் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு முதல்ல சொல்லியிருப்பாங்க, அதை இந்த நேரத்தில் பண்ணலான்னு நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த நேரத்தில் பண்ண வேண்டாம், இப்போ நல்லா தான் இருக்கு, அதனால இந்த நேரத்தில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவசரப்பட்டு ஒரு செயலை செஞ்சிட வேண்டாம், கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக செய்யுங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டை சுத்தமாக வச்சுட்டு வீட்டில் நல்ல வைப்ரேஷன் உருவாக்குற மாதிரி நீங்கள் ஒரு பைரவர் பூஜையை முடிஞ்சவங்க பண்ணிக்கோங்க. பைரவர் பூஜை கண்டிப்பாக. ஏன்னா இந்த சனி பகவானுடைய அதிதேவதை யாரு, இல்லை ஆசான் குரு யாரு அப்படின்னா, இந்த சனி பகவான் யாருக்கு கட்டுப்படுவார்னா பைரவருக்கு தான். அப்போ இந்த பைரவர் பூஜையை வீட்டில் பண்ணும்போது அங்கே சனி பகவான் திருப்தி அடைவார். ஏன்னா இப்போ நாள்லேயே உட்காந்துருக்குறோம், உங்கள் வீட்டிலேயே சனி பகவான் இருக்கார். இப்போ இதுவரையும் இந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு நம்மளை சுற்றி இவங்களுக்கு நல்லா இருக்கும், பட் இவங்க அந்த சூழல், அந்த வீட்டு சூழல்ங்கிறது இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. இப்போ அதை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு இந்த பைரவ பூஜை பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைங்க பைரவர் பூஜை பண்ணுற அளவுக்குலாம் எங்களுக்கு வசதி இல்லை, நாங்கள் என்ன பண்ணட்டோம்னா பைரவர் கோயிலில் போய் ஒரு பாலபிஷேகத்தை பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து வீட்டில் தெளிச்சுக்கோங்க. அது அவங்களுக்கு சாதகமான பலன்கள். ஆக மொத்தம் வீட்டில் இந்த நேரத்தில் விளக்கு எரியணும், வீடு சுத்தமாக இருக்கணும், வீட்டில் ஏதாவது பைரவ அஷ்டகத்தை கூட போட்டு விடுங்க. இந்த நேரம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டில் உருவாக்குங்க, அதுவே உங்களுக்கு எல்லா வகையிலையும் நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு வரவு அப்படின்னா உங்களுக்கு தனவரவுக்கான காலமும் இந்த நேரத்தில் இருக்குது. நம்ம ஏதாவது கொடுத்துருந்த பணம் நமக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த காலகட்டங்கள் வீடு தேடி வந்து இந்தாங்க பணம் கைக்கு வந்திருக்கு இந்தாங்கன்னு கொடுக்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் இருக்கு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன, கடங்காரங்களை திட்டக்கூடாது. திட்டாம இருக்கணும். திட்டாம பரவாயில்லப்பா, எல்லாருக்கும் கஷ்டம் தானே, சரி நீ கொடுத்துருவ, அதெல்லாம் நீ பணம் வந்துட்டா நீ வச்சுக்க மாட்டா, கொடுத்துருவான்னு நம்பிக்கை இருக்கு, சரி பாத்துக்கன்னு சொல்லிட்டு வந்தா அவன் பணம் வந்துட்டா அடுத்த நிமிஷம் நம்ம சொன்னதான் அவனுக்கு ஞாபகம் வரும். அப்ப தேடி வந்து கொடுத்துட்டு நம்ம மேல உள்ள நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணுமே அப்படின்னு திட்டினா, நீ என்ன திட்டுற, இந்த திட்டுனதுக்கெல்லாம் நான் பணத்தை கொடுத்துட்டேன்னா நீ திட்டுறது உனக்கு திரும்ப கிடைச்சிருமா, அப்ப நீ அந்த வார்த்தையை திரும்ப எடுத்துக்க முடியுமா, உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு கொடுக்க மாட்டோம். அப்ப இந்த காலகட்டங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல பலன்கள். சூப்பர் மேம். சனி வக்ர பெயர்ச்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலா அழகா சொன்னதற்கு நன்றி மேம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க ஜாதகம் கத்துக்கணும், எனக்கு ஜாதகம் பார்க்கணும், என்னோட குடும்பத்தினருக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேம் கிட்டேயே நீங்க டைரக்டா ஆன்லைன் கிளாஸ்ல வந்து சேர்ந்துக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில் பத்தி நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் நீங்க சொல்லுங்க, ஆன்லைன் கிளாஸ் எப்படிலாம் எடுக்கிறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லி தருவீங்க? கண்டிப்பா இப்போ ஆன்லைன் கிளாஸ் இப்போ உள்ள அவசர யுகத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கு. ஏன்னா பல நாடுகள்ல இருந்து நிறைய கத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் கத்துக்கிறதுனால விடிய காலையில பிரம்ம முகூர்த்த நேரம், நம்ம தமிழ்நாட்டுக்கு விடிய காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் கிளாஸ் நடக்குது. இந்த கிளாஸ் வந்து முதல்ல எல்லாம் ஜோதிடம் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது பாரம்பரியா வரணும், தெரிஞ்சவங்க தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ அப்படி கிடையாது. இது வந்து ஒரு அடிப்படை வாழ்க்கை கல்வி. நம்ம எப்படி பாடத்திட்டம் படிக்கிறோமோ அதே மாதிரி இது நம்ம வாழ்க்கைக்கு. இப்போ +2 வரையும் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், என்ன கத்துக்க போறோம், எதுவுமே கத்துக்கிறது இல்லை. அந்த கணக்குகள் போடுறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கும், இயல்பான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். ஆனா வாழ்க்கையை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி என்னன்னா இந்த ஜோதிடம் தான். அப்ப இந்த ஜோதிடம் படிக்கிறதுனால நமக்கு அடுத்து என்ன பலன்கள் நடக்குது, எந்த கிரகம் என்ன மாதிரியான குணத்தோட இருக்கு, அது எப்படியெல்லாம் நம்மளை அப்ளை பண்ணுது. நம்ம ஒரு சில நேரத்துல கோவப்பட்டிருப்போம், ஒரு சில நேரத்துல சந்தோஷப்படுவோம். சந்தோஷப்படுறதுக்கு எந்த கிரகம் காரணமா இருக்கு, கோவப்படுறதுக்கு எந்த கிரகம் காரணமா இருக்கு. அடுத்தவங்க கோவப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ செவ்வாய் வேலை செய்தாட்டு இருக்கு, ரொம்ப கோவமா இருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் போட்டோம். எந்த ஒரு உணர்ச்சிகளுமே 10 நிமிஷத்துக்கு மேல நிலைச்சு இருக்காது. அது அழுகையா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, சிரிச்சுக்கிட்டே இருங்களேன். ஒரு 10 நிமிஷம் நீங்க சிரிச்சீங்கன்னா வயிற்று வலி வந்துடும், அதுக்கு மேல சிரிக்க முடியாது. அழுகையா இருந்தாலுமே 10 நிமிஷத்துக்கு மேல தேம முடியாது. அந்த மாதிரி அந்த நிகழ்வு ஒரு நம்ம ஏஎல்பி ஜோதிடத்துல அவ்வளோ ஒரு ஸ்பெசிபிக் இருக்கு. 10 நிமிஷம் அது என்ன உணர்வாக நமக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது வரையும் நம்மளால துல்லிதமா தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்து உங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கல்வி
கல்வியாக, ஒரு மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கல்வியாக நீங்க இதை எடுத்துக்க முடியும். அப்ப இதை படிக்கிறதுனா உங்களுக்கு விடிய காலையில நீங்க எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வகுப்புல ஜாயின் பண்ணோம்னா ஒரு 64 வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துரும். அந்த வீடியோவில் இந்த கிளாஸ்ல என்ன எடுக்க போறோம், நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற விளக்கங்கள் அதுல இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. மற்றபடி ரொம்ப கணக்கு முறைகள் கிடையாது. அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு கூகுள் பிளே ஸ்டோர்ல டைப் பண்ணீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேரே இருக்கு. அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல உங்க ஜாதக கட்டத்தை நீங்க போட்டு எடுத்துக்க முடியும். நம்ம எப்படி பலன் பார்க்கறதுங்கிறத மட்டும் தான் நம்ம வகுப்புல தெரிஞ்சுக்க போறோம். அது 1 மாசம் கிளாஸ் தான். 15 நாள் உங்களுக்கு சப்ஜெக்டா இருக்கும், 15 நாள் பிராக்டிகலா இருக்கும். உங்க ஜாதகத்தை, உங்க உறவுகள் ஜாதகத்தை நீங்களே போட்டு பலன் எடுக்கக்கூடிய ஒரு முறையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். சூப்பர் மேம். ஜாதகம் கத்துக்கிறது இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்றது இல்லாம எளிமையா கத்துக்கலாம், அதுவும் ஒரே மாதத்துல ஜாதகம் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு தோணல் இருக்கும், நம்மளும் கத்துக்கலாம், நம்ம பொண்ணுக்கோ இல்ல பிள்ளைக்கோ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, ஏன் திருமணம் ஆகல, நம்ம தெரிஞ்சுக்க முடியுமான்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க மேம். ரொம்ப நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.